உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயந்தான். இது வந்து கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் ஆட்சியில் நடந்த ஒரு விஷயந்தான். ஒரு 25, 30 அதுமாரி காலகட்டங்களில் நடந்த விஷயந்தான். ஒரு வழக்கு ஒன்று நடக்குது. இந்த வழக்கில் வந்து ஒரு விவசாயியை தேடுறாங்க. போலீஸ்லாம் வந்து தேடுது. வெள்ளைக்கார போலீஸ்லாம் வந்து இல்லை, ஒரு சுதந்திர போராட்ட தியாகிலாம் கிடையாது. அவர் வந்து ஊரில் ஒரு குற்றம் செஞ்சுட்டார், வந்து தேடுறாங்க. கிடைக்கல, தலைமறைவு. ஆனால் போலீஸுக்காரன்ட்ட கிட்டத்தட்ட செம அடி அடித்து உரிச்சிருவாங்க. அது மாதிரி, ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாரு போலீஸுக்கு. அதனால் அப்போ இவங்களோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ நேராக போய் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிட்டு, இதுமாரி ஒரு ஊர் பேரை சொல்லி அங்கே போய் சரண்டர் ஆகிட்டுருந்தாங்க. கோர்ட்டு அங்கே தான் இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் அவர் பாருங்க இவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம். அந்த மலையாளத்தாருங்க வந்து அந்த குடுகுடுப்பு வச்சுட்டு வந்து பண்ணுவார் இல்லையா, அதுமாரி ஒரு வேஷத்தை போட்டுவிட்டு குடுகுடுப்புக்காரன் மாதிரி போய் அந்த கோர்ட்டில் போயிட்டு இருக்காரு. அந்த இருக்கிற அங்கே இருந்த இவங்க தேடின போலீஸ்காரெல்லாம் அங்கெல்லாம் நிற்கிறாங்க. அவங்களுக்கும் எப்படி எதுவும் தகவல் போயிடுச்சு, இங்கே இன்றைக்கி வந்து சரண்டர் ஆக போகிறாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. தெரியல, இவன் சுற்றிக்கிட்டே அவர் குறி சொல்கிற மாதிரியே இது பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக கோர்ட்டு நீதிபதி வந்ததுக்கப்புறம் அங்கே போய் நின்றுட்டு திடீர்னு கோர்ட்டுக்குள்ளே உள்ளார ஓடி போயிட்டார். ஓடி போய் நீதிபதிகிட்ட சரண்டர் ஆகிட்டார். அங்கே நீதிபதி சரண்டர் அப்புறம் கிட்டத்தட்ட அடிக்க மாட்டாங்க. ஏன்னாக்க நீதிபதி உத்தரவு போட்டுருவாங்கல்ல, உத்தரவுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உத்தரவு போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு பண்ண மாட்டாங்க. அதுமாரி அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அப்படிலாம் இருந்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.